स्वामी सुशील सुलभाश्रित पारिजात श्री वेंकटेश शरणो शरणं प्रपद्ये। விக்டர், இன்னையோட உனக்கு விடுதலை. பெஸ்ட் ஆஃப் லக்.
என்று நிரூபிக்க நீ அமுக்குட. என்னம்மா கண்ணு பிடி சிரட்டை தான் வந்துக்கிறியா? சரி புச்சாகுற, நம்ம தலைவர் உன்னை வேற விதமா கவனிச்சுக்குவாரு. ஐயோ தலைவா, என்ன ஸ்டார்ட் தலைவா, என்ன அடிச்சா உன்னை அடிச்சா மாதிரி இல்லையா தலைவா? அம்மா யாரா அவன் தலைவர்? வாடா இங்க. ஏய், நேத்து வந்தாலும் உங்களுக்கு தலைவனாடா? அதுக்கெல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் அடிபட்டு முன்னுக்கு வரணும்டா. தலைவா, உன் கையில அடி வாங்கிட்டார்ல, இனிமே முன்னுக்கு வந்துருவாரு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. வர்றவன் போறவங்கிட்ட எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, வச்சு விடுவான் பிச்சு. இழுத்துட்டு போகடா அவனை. ஹலோ பிரதர், ஒன்னத்தான். பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியற, ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிற. உன்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பாரத், கோர்ட் உத்தரவுப்படி வர்ற 10ஆம் தேதி காலையில 6 மணிக்கு உனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏப்பா, தூக்கு தண்டனை அடையிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ண? அது நடந்து முடிஞ்சு போன விஷயம். அத நான் வெளியே சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன். மேற்கொண்டு என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். சரி பிரதர், அதை பத்தி நான் ஒன்னும் கேட்கல. தூக்குல போறதுக்கு முன்னாடி உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களே, அது உனக்கு தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், உன்னோட கடைசி ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லு. அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நாம 2 பேருமே உள்ள இருக்கோம், அப்படி என்ன பெருசா உன்னால செஞ்சிட முடியும்? நீ கேளு பிரதர். இவங்களுக்கெல்லாம் உள்ள வந்து வெளியே போறது தொழிலா இருக்கலாம். ஒருத்தன் வெளியே போய் சாராயம் காய்ச்சிட்டு திரும்ப உள்ள வர, இன்னொருத்த பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இன்னைக்கு தேதி 1, 10ஆம் தேதி காலையில தூக்கு. அது வரைக்கும் நான் அமைதியா சந்தோஷமா ராத்திரி வெளியில் நாம தப்பிச்சு போக போறோம். நாம தங்க போற இடம் காட்டுல இருக்க என்னோட கெஸ்ட் ஹவுஸ். அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மளை யாரும் கண்டுபிடிக்கவும். இத பத்திரமா வச்சுக்க. வழியில் நாம எங்க பிரிஞ்சிட்டாலும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரும். ஓகே? இன்னைக்கு அதே ஒரே கண்டு தானா? போடா போ போறாங்கல்ல. வா எல்லாம் கீழே வா. என்ன எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா, எண்ணி பாத்துக்க. அண்ணாத்த சரக்குலாம் இறக்காச்சு, வாங்க போலாம். புறப்படுங்க. சரி சரி, பின்னால போய் ரைட் கொடு. வா. என்னடாச்சு?
அதுக்குள்ள கீழே உட்காந்து வாலாட்ட ஆரம்பிச்சுட்ட. நோ 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 நோ, கம் ஆன், மேல வா மேல வா. மேலே வேணா கீழே வேணாம், எவனோ காரை எடுக்கிறான், லைட்டே போடுறான், சேட் மூஞ்சி தெரியுறான், சேட் கொஞ்சம் அப்செட் ஆகுறான். கொஞ்சம் இல்ல முயற்சியாவே அப்செட் ஆக போறேன். உன் கார் தான் தெளி போறான். அவனுக்கே கார் இல்ல, காரை எடுக்கிறான். நம்மளுக்கே கார் இருக்கு, காரை எடுக்கிறான் இல்லை. அதான் அவன் உன் கார் தான் தெளி போறான். நம்மளுக்கே கார், நம்மளுக்கே கார், சோர், காருக்கு சோர், நம்மளுக்கே கார், நம்மளுக்கே கார். ஹலோ, ஃபயர் ஸ்டேஷனுங்களா? இங்க ஆர்காட் ரோட்ல ஒரு துணிக்கடை பத்திக்கிச்சு சார், உடனே வாங்க. பத்த வச்சேன், பத்திக்கிச்சு. சிகரெட் அப்பா. என்ன சார் எங்க போனா? நான் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிக்கிறேன். வழியில் யாரையும் ஏத்த வேணாம், நான் வசதியா போகணும். ஏத்திக்க ஏத்திக்க. விக்டர், கொஞ்சம் வாயேன், ஒரு முக்கியமான விஷயம். என்ன என்ன பிரதர்? சொல்லு.
ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன வர்ற வழியில வண்டியை தள்ளிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே, விட்டு தள்ளு. அது மட்டும் இல்ல விக்டர், வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணு அடிபட்டுட்டா. அப்புறம் வயசு பொண்ணு, விட்டு வர மனசு இல்லாம கார்ல தூக்கி போட்டு வந்துட்டேன். அப்புறம் பெரிய அடி ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். மயக்கமா இருக்கா, முடிச்சுதான் அவளை கொண்டு விட்டுறணும். அப்படி போடு. என்னடா ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணுமே நினைச்சேன். பொழுது போறதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். இதை சந்தோஷமா சொல்லியா போட்டு குழப்புறிய. சரி சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணாச்சே. இத பாரு, அவ மிஞ்சினா நம்ம கெஞ்சுவோம், அவ கெஞ்சினா நம்ம மிஞ்சுவோம். டோன்ட் வரி. சரி சரி, இதுல துணி இருக்கு, முதல்ல மாத்திக்குவா. வா வா, முதல்ல ஆளை பார்ப்போம். ரெண்டு பேரும் முதல்ல வெளியில வாங்க. அம்மா அம்மா தாயே. தாயே. Shut up. நான் ஒண்ணும் அம்மா தாய் இல்ல, என் பேரு பார்கவி. பார்கவி, நீ கராத்தேல பிளாக் பெல்ட் தான், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நாங்க மோசமானவங்க இல்லம்மா. அப்ப ஏன் என்னை இந்த காட்டு கூட்டிட்டு வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல பார்கவி, வர வழியில வண்டியில அடிபட்டுட்டேன். அங்கேயே விட்டுட்டு வர மனசு இல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா பார்கவி. இது உனக்கே நியாயமா? வண்டியில அடிபட்டா ஒண்ணு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கணும், இல்ல வீட்ல கொண்டு வந்து விடணும். ரெண்டும் இல்லாம இந்த காட்டுல கொண்டு வந்து வச்சிருந்தா என்ன அர்த்தம்? இது காடு இல்ல பார்கவி, விக்டரோட வீடு. வீடோ பங்களாவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல என்ன கொண்டு போய் எங்க வீட்ல விடுங்க. வண்டியில சுத்தமா பெட்ரோல் இல்ல, விக்டர்ட்ட சொல்லிருக்கேன். நான் அப்பவே ஆள் அனுப்பிச்சிட்டேன், பொடிநடையா போயிட்டு வந்துருவான். இங்க இருந்து 60 கிலோமீட்டர் தான். வாட், 60 கிலோமீட்டரா? அவன் எப்ப போய் எப்ப திரும்புறது? ஓ மை காட், என்ன விளையாடுறீங்களா? அது வரைக்கும் நான் என்ன பண்றது, எங்க இருக்கிறது? இத பார் பார்கவி, இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துக்க. பெட்ரோல் வந்தது உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுறோம். எங்களை நம்புமா? ம். ம். சரி, உங்க பேச்ச நான் நம்புறேன். ம். வாங்க. வாங்க வாங்க. Impossible. நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. கல்லிக்க, இந்த பார், ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இரு. இந்த வீட்டையே மாத்தி காமிக்கிறேன் பார். வா, இதுல உட்கார். உட்கார் உட்கார்.
போய் படுத்துக்கமா. நான் ஒண்ணும் அம்மா இல்ல, பார்கவி. சரி பார்கவி, நீ ஏற்கனவே டயர்டா இருக்க, போய் படுத்து ரெஸ்ட் எடுத்து போ. பார்த்து. வாங்க, இவங்கதான். வாயா சேட்டு, சௌக்கியமா இருக்கியா? இவருக்கார நீங்க தான் திருநீங்களா? பாபுரே, உட்கார் சார். இவங்க நமக்கு ஃப்ரெண்டு. நம்மளுக்கார திருட்டு போனதே இவங்க தான் சொன்னாங்க. ஓஹோ. ஆமா சார், அன்னைக்கு ராத்திரி பங்காளிக்கார எவனோ தள்ளின்னு போயிட்டான் சார். சேட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. கார் சாவி எங்கேயாவது வச்சுட்டு கண்ட இடத்துல தேடுவாரு. அதெல்லாம் இல்ல இன்ஸ்பெக்டர் சாப். ஸ்டார்ட் பண்றதுல ஸ்டார்ட் அதுதான் வச்சான். யோ சேட்டு, ஓ கொஞ்சம் சுமாரியா, நான் விசாரிக்கணும். நிம்பல் வேலையை கவனிக்கிறான், நம்மள் வேலையை கவனிக்கிறான். மோட்டா நவரு. ஏ மிஸ்டர், காரை திருடிட்டு போனவனை பத்தி அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? அவன் பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் சார் இருந்தான். உங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் தான் சார் போட்டுருந்தாவன். வாட்? எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்ஸா? ஆமா சார், அதான் கைதிகளா போடுவாங்களே அந்த ட்ரெஸ். ஏன் சார் அவனை தேடிட்டு இருக்கீங்க? ட்ரெஸ்ஸ திருப்பி வாங்குறதுக்கு தானே. கைதி ட்ரெஸ்ல நேத்து ராத்திரி 11 மணிக்கு. கரெக்ட், அவன்தான், அவனேதான். யோ சேட்டு, அங்க என்ன பண்ற? ஒண்ணு செய்யல. அம்மாரா காடி. போச்சு. என்ன மிஸ்டர் ரங்கராஜ், எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பீங்க, இப்ப டல்லா இருக்கீங்களே? பிள்ளை, பார்கவிக்கு மருந்தெல்லாம் கொடுத்தனே, அவ ஒழுங்கா சாப்பிடறாளா? ரங்கராஜ், சின்ன குழந்தை மாதிரி என்னாச்சு? டாக்டர் சார், பார்கவி அம்மா ஐயா கூட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த கவலையில தான் ஐயா போய் ஆயிட்டார். இஸ் இட்? பார்கவி வீட்டை விட்டு போயிட்டாளா? டாக்டர், என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க அம்மாவும் நானும் ரொம்பவும் அன்பா இருந்தோம். அவ சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டா. எல்லாமே என் மனைவிதான்னு நான் எவ்வளவோ உயிருக்குயிரா இருந்தப்போ பார்கவியை பெத்து கொடுத்துட்டு தன் கடமை முடிஞ்சதுன்னு அவளும் போயிட்டா. அவளை ஏன் டாக்டர், நான் பிரியமா ஒரு நாயை வளர்த்தா கூட அது எங்கிட்ட தங்குறதில்ல. பார்கவி மேல அன்பு செலுத்தக்கூடாது, அவ பேர்ல பிரியமா இருக்க கூடாதுன்னு இருந்தேன். ஏன் தெரியுமா? எங்க பார்கவி என்னை விட்டு போயிட போறாளுங்கிற பயத்தினால. அதை புரிஞ்சுக்காம பார்கவி என்னை விட்டு போயிட்டாளே டாக்டர், போயிட்டாளே. மிஸ்டர் ரங்கராஜ், நான் ஒரு டாக்டர். என்கிட்ட வர நோயாளிகளுக்கு என் மேல நம்பிக்கை ஏற்படுற மாதிரி நடந்தா தான் என் மருந்தை சாப்பிடுறவங்க குணமடைவாங்க. அதே மாதிரி தான் உங்க மக மேல நீங்க காட்டின வெறுப்பு அவ மேல உள்ள பிரியத்தினாலதான் அப்படின்னு அவளுக்கு சொல்ல தவறிட்டீங்க. அது உங்க மிஸ்டேக்கை தவிர அது உங்க மக மிஸ்டேக் இல்ல. எஸ் டாக்டர், இட்ஸ் மை மிஸ்டேக். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? போலீஸ் சொல்லி அது பேப்பர்ல வந்து கல்யாணம் பொறுப்பு டாக்டர். வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பிரைவேட் டிடெக்டிவ் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னா காதோடு காது வச்ச மாதிரி உங்க மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. ஓகே டாக்டர். பொண்ணு பேரு பார்கவி. நோட் தட் பாயிண்ட். உயரம் 5 அடி 2 அங்குலம். நோட் தட் பாயிண்ட். ஓகே. தென் கலர் மாநிறம். நோட் தட் பாயிண்ட். ஆமா, பொண்ணு எத்தனை நாளா காணும்? 3 நாள் ஆச்சுங்க. 3 days. பொண்ணோட போட்டோ இருக்கு, எடுங்க. இந்தாங்க. நோட் தட் பாயிண்ட் அண்ட் ஃபைல் த போட்டோ. பொண்ணு காணாம போனதுல இருந்து அவங்க அப்பா ரொம்ப கவலையா இருக்காரு.
உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். லுக் ஹியர் ஜென்டில்மேன், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 நாள்ல within 2 days உங்க பொண்ணை உங்க வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஓகே? ரொம்ப நன்றிங்க. எங்க நோட்ட பாயிண்ட்னு நீங்க யார்கிட்ட சொன்னீங்க? கீழே என் பார்ட்னர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானும் அவனும் ஒரே நாள்ல பிறந்தோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே படுக்கையில படுத்தோம். இப்போ ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஜாக்கி வளர்ந்துட்டான், ஜான் மட்டும் இன்னும் வளரவே இல்லை. எங்க இதுவா உங்க பார்ட்னர்? எஸ். ஒழுங்கா வேலை செய்தோ? என்ன கேள்வி கேட்டீங்க? உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு. தொழில மண்ண விடிய 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 விடியவா கண்ணு முடிச்சு கேஸ கண்டுபிடிச்சே தீருவான். எங்க இதுக்கு என்ன தீனி போடுறீங்க? எதை வேணாலும் திம்பா. எது எப்படியோ எங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா சரி. தேங்க்ஸ். டோன்ட் வரி, கண்டுபிடிச்சா தீனி வச்சுக்கோங்க. பிரதர், புது பிளேடு, வேக வேகமா இழுத்து முகத்தை அறுத்துக்காத. ஏன் விக்டர், ஒரே காடு மாதிரி இருக்க, ஒன்னும் பயம் இல்லையே? அப்பப்ப இந்த குரங்கு ஜன்னல் பக்கம் வந்து உட்காந்து தொந்தரவு பண்ண, மத்தபடி இந்த காட்டு பண்ணி கரடி சுத்தி சுத்தி வரும். ஆனா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. 97, 98, 99, 150, 200, 250. ஆவாடா, ரொம்ப டயர்டா வச்சுவா. பிரதர், குளிக்க போலாம். குளிச்சாச்சா? குளிச்சாச்சு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுதான் குளிக்க போனா. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சது. சரி, நான் ஒருத்தங்க இருக்கேனே, என்ன கொண்டு போய் விடணும்னு யாருக்காவது எண்ணம் இருக்கா? இருக்கே, பட் நோ பெட்ரோல். நோ பெட்ரோல், நோ பெட்ரோல், நோ பெட்ரோல். விக்டர், இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுறலாமே, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? பிரதர், நாம இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்ச ஒரு ஈ காக்கா கூட இந்த இடத்த விட்டு போக கூடாது. நிறுத்து 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 நிறுத்து. இப்ப என்ன, உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விடணும், அவ்வளவுதானே? இப்ப நாங்களே போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரோம். வந்தவனே முத வேலை உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுறோம். போதுமா? பிரதர் வா. இந்த பிரதர் குடி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீக்கிரமா வந்துடுறோம். கோமா இருக்க போல இருக்க. நான் அட்ஜஸ்ட் பண்றேன், நீ வா. ஹலோ மிஸ்டர், என்ன இதெல்லாம்? ஏன் அழுறீங்க? Shut up. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லல?
நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். சொல்லிடுங்க, சொல்லிடுறோம். வா. என்ன பிரதர், வகையா மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. ஒண்ணும் கவலைப்படாத, அவன் நம்புற மாதிரி நமக்கு தெரிஞ்ச கதைகளை எடுத்து விட்டுருவோம். அப்படி போடு. என்ன மூதேவி இப்படி தூங்குறான்? காக்கி Dress போட்டாலே இவங்களுக்கு தூக்கம் வந்துருமே. ஏங்க தூங்குறீங்களா? ஐயோ தூங்கு நடிப்பு கேட்கிற கேள்வியா அது? அட கோச்சுக்காரங்க. என்ன இந்த 2 நாள்ல ஹாஸ்டல்ல ஏதாவது சின்ன வயசு பொண்ணுங்க வந்து சேர்ந்துச்சுங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? அண்ணே உள்ள போனீங்கன்னா அம்மா இருப்பாங்க. அம்மா அதுல டேபிள் இருக்கு, டேபிள்ல ரெஜிஸ்டர் இருக்கு, ரெஜிஸ்டர்ல வந்தவங்க போனவங்க விவரம் எல்லாம் இருக்கு. கை நீட்டி காசு வாங்கிட்டதுனால சொல்றேன், உள்ள போய் நம்மள போட்டு கொடுத்துறாதீங்க. போங்க. ஜான் follow me. டடே டடே பத்மினி. பத்மினி உட்காருங்க. Thank you. பத்மினி, நாம சந்திச்சு ஏறத்தாழ 15 வருஷம் இருக்காது. காலத்தாலேயே நீ கடுகளவும் குறையல. இன்னும் இந்த பத்மினியை மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களா? என்னங்க அப்படி கேட்டீங்க? காலையில எழுந்திருக்கும் போதும் பத்மனி, குளிக்கும் போதும் பத்மனி, சாப்பிடும் போதும் பத்மனி, ராத்திரி படிக்கும் போது கூட பத்மனி தாங்க. படுக்கும் போது கூட பத்மினி? நிஜமாவா சொல்றீங்க? இவர் கூட படுக்கிறது நான் தரங்க. பெரிய இம்சங்க. அவர் எழுந்திருச்சு பள்ளி தேய்க்கிறதுல இருந்து. பத்மினி பத்மினின்னு நான் உயிரை விடுறது உனக்கு தெரியுது, ஆனா அங்க எப்படியோ. ஜாக்கி, 15 வருஷமா உங்களையே நினைச்சிட்டு இருந்தேங்கிறதுக்கு எங்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த ரெஜிஸ்டர் தான். வலிய வந்து நீயே காட்டும் போது பார்க்காம விட்டுருவேனா? எங்க காட்டு. என்ன பத்மினி, பக்கத்துக்கு பக்கம் ஜாக்கி ஜாக்கின்னு என் பேரையே எழுதி இருக்கிறேன். தினம் 9 தடவை உங்க பேரை தான் எழுதிருக்கேன். இதை விட வேற என்ன வேணும்? அடேங்கப்பா பத்மினி, உன் அன்பு ஆழமானது, அகலமானது, ஆச்சரியமானது. என் பேர்ல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறியா? அப்படின்னா உன்னை ஒண்ணு கேட்பேன், தருவியா? கொஞ்சம் கையெடு. நீங்களே எடுத்துக்குங்க. ஜான், நாம வெற்றியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஓ காட், பார்கவி பேர் இந்த ரெஜிஸ்டர்லயே இல்லையே. பார்கவி, நீ இந்த உலகத்துல எந்த மூலையிலமா போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற? பார்கவியா? ஆமா. பத்மினி இல்லையா? பார்கவி தான் எனக்கு இப்போ முக்கியம், பத்மினி இல்ல. என்ன பீரோ விழற சத்தம் கேக்குது? அம்மா சாஞ்சிட்டாங்க. ஐயோ, என்னாச்சு? பேசிக்கிட்டே இருந்தாங்க, பொசுக்குன்னு சாஞ்சிட்டாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப அவங்க முழுகாம இருக்காங்க. 3 மாசம். பத்மினி, அப்பவும் நீ 3 மாசம், இப்பவும் நீ 3 மாசம். நீ சரிப்பட்டு வர மாட்ட. ஜான், ஃபாலோ மீ. ஏம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? செருப்பு பிஞ்சு. சொல்றா 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 சொல்றா. எத்தனை பேர் சேர்ந்து கொள்ளடிச்சீங்க? சார், தப்பிச்சு போற பாரத் விக்டரை சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அங்க எல்லாம் அவங்க வந்ததாவே தெரியல சார். தப்பிச்சு போன விக்டர் பணத்திலையும் புத்திசாலித்தனத்திலையும் பெரிய ஆள் சார். ஆனா அவன் ஏன் பாரத்தையும் கூட்டிக்கிட்டு தப்பிச்சு போனாங்கிறதா கேள்விக்குறியா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ரோட்ல நின்னுட்டு இருந்த மாருதி கார் ஒன்னு திருட்டு போயிருக்கிறதா கேஸ் வந்திருக்கு. அந்த வண்டி ஓனர் சொல்றதை பார்த்தா அந்த காரை பாரத் தான் திருடி போயிருக்கணும்னு தோணுது சார். இன்னொரு இடத்துல ஒரு கடையில திடீர்னு தீப்பிடிச்சு இருக்கு சார்.
அங்கிருந்து கூட்டத்துல இருந்து ஒருத்தன் சர்வசாதாரணமா கடை விட்டு வெளியில வந்து லாரியில் லிஃப்ட் கேட்டு போயிருக்கான். நான் நினைக்கிறேன் அது விக்டரா தான் இருக்கணும் சார். அந்த லாரி டிரைவரை விசாரிச்சீங்களா? அவனை தான் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இத சொல்லத்தான் இங்க வந்தியா? வெக்கமா இல்ல? இந்த பாரத் சம்பந்தப்பட்ட கேஸ்ல பெரிய ஆளுங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. நிறைய டென்ஷன் இருக்கு. உடனடியா அவங்கள பிடிச்சாகணும் சார். அந்த ஆதாரங்கள் எனக்கு தேவையில்லை. ஆள் தான் தேவை. கெட் லாஸ்ட். பிரதர், அவ ரொம்ப கோவமா இருக்கா. ஒரு மீனை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணு. சரி. என்ன பார்கவி, கோவமா? அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காத. இந்த மீனை சாப்பிடு. What do you mean? என்ன பைத்தியம் நினைச்சியா? விக்டர், இது காடு. ரொம்ப துள்ளுன கோழி தலைய திருகிற மாதிரி திருவி போட்டுருவேன். என்னை எவனும் கேட்க முடியாது. ஜாக்கிரதை. டாடி, நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களா? ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், லாங் ஜம்ப்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஹை ஜம்ப்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் சூப்பர். நான் முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ரங்கராஜ். இந்த வருஷத்திலேயும் ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபத்தை காமிச்சு நீங்க பெரிய பிசினஸ் மேக்னட்ங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. கீப் இட் அப். தேங்க்யூ. கடவுளுடைய அனுகிரகமும் என் தொழிலாளருடைய ஒத்துழைப்பும் உங்களை மாதிரி நல்ல நண்பருடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். யோ பிள்ளை, வீட்டுல முக்கியமான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? எங்கேயா போயிருந்த? ஐயா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஏங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் கிடையாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளை பாத்துக்கிறது. வயசாச்சு தவிர உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணி அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க? ரோட்ல வரும்போது வண்டியை பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாதோ? நீங்க என்ன வேணா சொல்லுங்க பிள்ளை, எங்க அப்பாக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்ல. பைத்தியக்கார பொண்ணு, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு புரியாது. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா என்கிட்ட 4 வார்த்தை அன்பா பேசிருப்பாரா? இல்ல என் சந்தோஷத்தை பத்தி கொஞ்சமா நினைச்சு பார்த்திருப்பாரா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு என்ன கொல்றாரே. பார்கவி, பார்கவி, இந்த பழத்தையாவது சாப்பிடு பார்கவி. என்னால் தானே உனக்கு எவ்வளவு கஷ்டம். எப்படியாவது உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். இப்ப அது பிரச்சனை இல்ல பாரத். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு விக்டர் அப்படி கோச்சிக்கிட்டாரு. அன்பு காட்ட தெரியாம எங்க அப்பா என்ன வளர்த்துட்டாரு. நீங்க என் மேல காட்டின அன்புல நான் கொஞ்சம் உரிமையோட விளையாட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். அது தப்பா பாரத்? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏதோ விக்டர் கோபத்துல உன்னை திட்டாரு, அதையே நீ தப்பா எடுத்துக்கிற? விக்டர் ரொம்ப நல்லவருமா. இருந்தாலும் விக்டர் எப்படி திட்டினது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.
இனிமேல நான் இங்க உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் போறேன். அவசரப்படாத பார்கவி, நான் இருக்கேன்ல. ஓ, ஐட்டமா மல்லிகைப்பூ கொண்டு வந்திருக்கீங்களா சார்? எல்லாம் கைவசம் ரெடியா இருக்கு. அப்படியா? போன வாரம் மட்டும் புதுசா 7 உருப்படி இறக்குமதி ஆயிருக்கு சார். புதுசாவா? ஆமா சார். சீக்கிரம் புறப்படு. பழசாயிட போகுது. ஏறு, பின்னால ஏறு. எடு வண்டிய. என்ன உள்ள சத்தம்? இவளுங்களுக்கு போன மாசம் தான் சம்பளத்தை ஏத்தி கொடுத்தேன். ஒவ்வொரு மாசமா ஏத்துவாங்க. வாங்க வாங்க, ஆட்டோகுமார் பார்ட்டி தானே நீங்க? என்னங்க நீங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் பையனை கூட்டிட்டு வரலாமா? நோ, சின்ன பையன் இல்லைங்க, என்னுடைய பார்ட்னர். மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. நாங்க எங்க போனாலும் ஒன்னா தான் போவோம். ஒன்னாதான் சாப்பிடுவோம், ஒன்னாதான் படுப்போம். நீட்டுங்க, கைய நீட்டுங்க. என்னங்க அவ்வளவு பெரிய தொகையா? கொஞ்சம் போட்டு கொடுங்க. அது எப்படிங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் அப்போ அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் வச்சுக்கலாமா? கம்பெனில இருக்கிற எல்லா உறுப்பினரையும் கூப்பிடுங்க. நாங்க உடனடியா செலக்ட் பண்ணணும். அவசரத்தை பாரு, இருங்க கூப்பிடுறேன். என்னங்கடி, சீக்கிரம் கீழே இறங்கி வாங்குறேன்டி. பார்கவி போட்டோ ரெடியா எடுத்து வச்சுக்க. இங்க இருக்கலாம்னு பாத்துருவோம். முகமூடி திருடுங்க. ஹேண்ட்ஸ் அப். அட சும்மா உள்ள வைங்க. அவங்க இந்த துப்பாக்கிக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அப்ப முகத்தை காட்ட சொல்லுங்க. என்ன இது தலைவலி? நாம வந்த வேலை நடக்காது போல இருக்குது. என்னமா இதெல்லாம்? அவங்க ஜப்பான் ஸ்டைல்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஓ, கருப்பு பேட்ஜ குத்திக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைக்கும் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியா? அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆனா அவங்க எல்லாரும் குணவதிங்க. அப்ப முகத்தை காட்ட சொல்லுங்க. முகத்தை காட்ட மாட்டீங்களா? ஜான், உள்ளத உள்ளபடியே காட்டுற அந்த மாய கண்ணாடி எடு. பூவே பூச்சுடா படத்துல யஷ்வி சேகர் போட்டு பார்த்தானே, அந்த மாதிரி கண்ணாடி போல இருக்கடி. ஏங்க மாய கண்ணாடி போட்டு பார்க்க வந்து போடுங்கடி. 36, 37, 38, 39 இப்படி அடி வாங்குறது. எனக்கு 10 இடத்துல தான் அடி. முண்டா, உனக்கு ஏரியா கம்மி, நீ தப்பிச்சுக்கிட்ட. எனக்கு அப்படி இல்லையே. யார் அது உள்ள? கஷ்டமா. எங்கயா அந்த ஜாக்கியானா? மிஸ்டர் பிள்ளையா, உட்காருங்க. என்ன பணம் கொடுத்து அமிச்சாங்க? மண்ணாங்கட்டை கொடுத்து அமிச்சாங்க. நீங்க 2 பேரும் என்னத்தை கிழிச்சிருக்கீங்கன்னு பார்க்க வந்தேன். இவர் என்ன கிழிச்சாரு? இவரதான் கிழிச்சிட்டாங்க. மிஸ்டர் பிள்ளை, ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. நீங்க மட்டும் ஒரு சின்ன தடயம் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு லபக்குன்னு பிடிச்சிருவோம். மிஸ்டர் பிள்ளை, அந்த பொண்ணுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சகவாசம் பாய் ஃப்ரெண்ட் உண்டா? நான் உன்னை இதால சுட்டுவேன். இல்ல கிண்டலா பண்ற? அந்த பொண்ணை வளர்த்தவன் நாயா? தங்கமான பொண்ணு, கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு, எப்பவும் சின்ன குழந்தை மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும். என்னது? குழந்தை மாதிரி பாடுமா? எப்படி? கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசு. அது ஓ லெவல். அப்ப ஏன் லெவலுக்கு பாடட்டுமா? ரக்கம்மா கையை தட்டு, சுத்த காட்டுத்தனமா இருக்க. அந்த பொண்ணு பாடுற பாட்டு எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா? கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும்.
இது போதும். இந்த ஒரு பாட்டை வச்சு அந்த பாப்பாவை நான் கண்டுபிடிச்சிருவேன். மாசத்துக்கு 2 தடவை வருவீங்க, இப்ப 2 மாசத்துக்கு 1 தடவை வர்றீங்களா? நீ நினைக்கிற மாதிரி இப்ப எல்லாம் பிசினஸ் ஓகணும் இல்லையா? இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்து சரக்கு வாங்குறது பெரிய விஷயம். போ. என்ன பார்கவி, ஏன் ஏற? சொல்லு பார்கவி, உனக்கு என்னாச்சு? ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? எதையாவது வாயை திறந்து சொல்லுமா. என்ன பேச முடியலையா? பேசு பார்கவி, பேசுமா. பார்கவி, பார்கவி பேசு, பேசுமா. எனக்கு அப்பவே தெரியும் ஏதாவது ஏடா குடும்பம் நடக்க போகுதுன்னு. அன்னைக்கே உன்னை கொண்டு போய் விட்டுருந்தா நீ இப்படி ஊமையா இருப்பியா? இதுக்கெல்லாம் நான் தான் பார்கவி காரணம், நான் தான் பார்கவி காரணம். ஏன் பாரு தழுற? அழாம என்ன செய்யறது பார்கவி? உன் நிலைமையை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. பரிதாபமா? என்ன பரிதாபம்? பின்ன என்னாலதானே நீ ஏய் நீயா பேசுன? பார்கவி இல்ல உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. நியூசன்ஸ். நான் ஊமையா நடிச்சதை பார்த்து அது உண்மை நம்பிட்டியா? நீ எனக்காக ஃபீல் பண்ணி அழுதுப்போ எவ்வளவு அழகா இருந்து தெரியுமா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லட்டுமா? எனக்கு ஆத்துல குளிக்க ரொம்ப நாளா ஆசை. பகல்ல நீங்களா இருக்கீங்களேன்னு ராத்திரில குளிக்க போனா அங்க ஒருத்த வந்து என்ன பயமுறுத்தி என்ன பிடிக்க வந்துட்டான். நான் தப்பிச்சு ஓடி வந்து தெரியுமா? அப்படியா? ஆள் எப்படி இருந்தா?
ஆளை பார்க்க ஒரு மாதிரி இருந்தான். பயத்துல யாருன்னு கூட பார்க்காம தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்ட தெரியுமா? சரி சரி, கண்ட நேரத்துல குளிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. பேசாம இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன? யாரும் இல்ல நேரன். வாசப்படிய சிறுசா கட்டானுங்க. யாரா சேர தலைகிறதா போட்டுருக்க. என்ன பிரதர், நானும் வந்து உக்காந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்தோமா குளிச்சோமா போனோமா இல்லாம ரொம்ப நேரமா முங்கி முங்கி குளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? என்ன பிரதர், நேத்து நான் ஒரு மாதிரி நடந்துட்டேனே, அதை நினைச்சுக்கோமா? மன்னிச்சிடு பிரதர், இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் மனசை கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன். சின்ன சபலம், தப்பு பண்ணிட்டேன். உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். சரி விடு பிரதர், சின்ன விஷயம், இதை போய் பெருசுப்படுத்தாத. எது சின்ன விஷயம்? குடிச்சிட்டு வந்து பார்கவி கையை பிடிச்சி இழுக்க பாத்தியே, அதுவா சின்ன விஷயம்? என்னடா சொன்ன? பார்கவி கையை பிடிச்சு நான் இழுத்தன? போனா போதுன்னு விட்டு அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே போற. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கண்காணாத இடத்துக்கு போய் குடிச்சிட்டு விடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கே வந்தேன். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பழிய தூக்கி என் மேல போடுற? நிஜமா சொல்றேன். அப்ப வேற யாரோ பார்கவியை கெடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவளும் தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. அப்படியா? நேத்து ராத்திரி ஒரு நாள் உங்களை தனியா விட்டு போனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்களை நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். நேத்து நீ குடிச்சிட்டு வந்ததுனால உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். மன்னிச்சுக்க விக்டர். நான் இந்த மாதிரி குடி குடிச்சு என்னைக்காவது பாத்திருக்கியா? இல்ல சார். என்னையா நொல்ல சாரு, ஓடுற பஸ்ல என் பையனை ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். அவனை புடிச்சு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என்னடானா அவனை சுதந்திரமா வெளியே விட்டுட்டு இந்த உடுப்பை போட்டுட்டு ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? இதா பார், குறிப்பிட்ட தேதியில அவன் தூக்குல தொங்குல, நீ போட்டிருக்கிய இந்த உடுப்பு அது உன் உடம்புல இருக்காது. ஞாபகம் வச்சுக்க. குறிப்பிட்ட தேதியில அவன் நிச்சயமா தூக்குல தொங்குவான். சொல்லிட்டு நிக்காதயா, செஞ்சு காட்டியா, போய. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு பகல் பூரா தண்ணியிலேயே நின்றுகிட்டு இருந்தல, அதுல வந்த வேண போய் படுத்து போ போ. என்ன பாரத், இரும்புறா? தொண்டையில் கரகரப்பா? இந்தா கீச் கீச். எடு பார்க்கலாம். நான் இன்வெஸ்டர், சீக்கிரமா எடுக்கணும். இப்ப பார்க்கலாம். எந்த கையில இருக்கு சொல்ல? இல்ல இல்லையே. தபார், இப்ப பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு
வீடு வீடா போய் பாடிக்கிட்டே பிச்சை கேக்குறோம். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அரிசி போட வரும் இல்லையா, அப்ப லபக்குன்னு புடிச்சுக்கிறோம். புடி எங்கேயே போயிட்டு போ. புடு. கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் பலமிருக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும். அட மூதேவி, அசல் கூட நினைச்சுக்கிட்டு செல்லாத காசை போட்டு போறான் நாய். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். ஐயா, காபி செலவுக்கு ஒரு 25 ரூபா போடுங்க ஐயா. யோ, யாரையா நீங்க எங்க கிட்ட பிச்சை கேக்குறீங்க? ஏரியாவுக்கு பூச்சி போல இருக்கு. நமக்கே தெரியலையே. கார்டு இருக்கா? நமக்கு எங்கெங்க ரேஷன் கார்டு எல்லாம் கொடுக்கறானோ? இல்லையா, இந்த மாதிரி நம்ம யூனியன் மெம்பர்ஷிப் கார்டு. உங்களுக்கு யூனியன் இருக்குதா? ஏன் இருக்க கூடாதா? ஏய், நான் மெம்பர் இல்லடா, அவன் இருக்கறலாம் புடுங்க. சரி, நானே கொடுத்துறேன். அட பாவிகளா, அத்தனை காசையும் புடிங்கிட்டீங்களாடா. இதுக்கு ஏன் அழுவுற? கவலைப்படாத, நாளைக்கு எங்க யூனியன் ஆபீஸுக்கு போ, பணத்தை கட்டு, உனக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த யூனியன் ஆபீஸ் எங்க இருக்குது? இத பார், இதுதான் அட்ரஸ். அவங்க சொல்லுவாங்க எந்த ஏரியால பிச்சை எடுக்கிறேன்னு, அங்கதான் எடுக்கணும். பார்டர் தாண்டா பஞ்சர் ஆயிடுவேன். நான் சொல்றது கேளு, கொஞ்சம் அவசரப்படாத விக்டர். நான் ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன், அவன் நம்ம கூட இருக்கிறது எப்பவும் பிரச்சனை தான். வா. அவசரப்படாத விக்டர், ப்ளீஸ். நான் சொல்றது கேளு விக்டர், ப்ளீஸ். சும்மா தொணன்னு பேசாத. நான் முடிவு பண்ணா பண்ணதான். இன்னைக்கே அவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல சேர்த்துற போறேன். பேசாம என் கூட வா. பாரத், விக்டர், 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ப்ளீஸ் கேளுங்க. பாரத். தெரியுது நீ என் மேல கோவமா இருக்கேன்னு. அன்னைக்கு ஏதோ காட்டுல கொண்டாந்து விட்டுட்டேன்னு கோபத்துல நான் உன்னை அடிச்சிட்டேன். இப்ப இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறப்போ அவங்க என்ன கொண்டு போய் விட பாக்குறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கல்லுக்கு ஈரம் இருக்காது, இரும்புக்கு இதயம் இருக்காதுன்னு. ஆனா அது போய். இல்லன்னா என்ன பாரத் கூட கொண்டு வந்து சேர்த்து வச்சிருப்பியா? அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாம எங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்த என்ன பாரத் கூட சேர்த்து வச்சு அன்புனா என்னன்னு புரிய வச்சேன். ஆனா இன்னைக்கு உங்க ஒண்ணு வச்சு என்ன கொண்டு போய் விட போறாங்க. இலக்கியத்துல காதலுக்கு அன்னத்தை தூது விட்டாங்க, அது காவியமாச்சு. ஆனா இன்னைக்கு என் காதலுக்கு நான் ஒன்ன தூது அனுப்பி தூள் கலப்பலான்னு இருக்கேன். உனக்கு சம்மதமா? ஹாய். என் மேல இருக்க கோவத்தெல்லாம் மறந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கணும். ஹாய். உனக்கும் இதயம் இருக்கு, உனக்கும் உணர்ச்சி இருக்கு. அதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருமா இருந்தாலும் எனக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. ஏய், சாரி 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 சாரி. அந்த சூரப்புலிங்க 2 பேரும் வருவாங்க, பெட்ரோல் போடுவாங்க. ஆனா நீ ஸ்டார்ட் ஆக கூடாது, ஓகே? ஹாய். அப்பாடா, ஒரு வழியா உன்னை செட்டப் பண்ணிட்டேன். இனிமே என்னை யாரும் அசைச்சிக்க முடியும். என்ன பிரதர், பெரிய அலுப்பா நீ. எனக்கு டிம்கி கொடுத்துட்டு இங்க வந்து டூயட்டா பாடிக்கிட்டு இருக்க? ஏய், வாங்க. வரியா இல்லையா? ஐயோ. ஏய். ஏய். என்ன பாரத், ஒரு நிமிஷம்
அதை ஏன் கேக்குறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் ஏமாத்திட்டு வர்றதுக்கு படாத பாடுபட்டேன். பார்த்தேன் மறுபடியும் நன்றி மாதிரி வந்து நிக்கிறாரு தெரியுமா? இனிமே அவரால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எங்காவது கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்போம். எனக்கு தெரியாம இந்த காட்டுக்குள்ள நீங்க எங்கேயும் போக முடியாது. இந்த விக்டர் எப்பவுமே நல்லதைத்தான் சொல்வான், நல்லதைத்தான் செய்வான். புரிஞ்சுக்கங்க. ஏன் பாரத் விக்டரை கூப்பிடுற? தனியா பேசினே வந்தோம். ராக்கெட்ல போறதே நினைச்சுக்கோ. விக்டரை அப்புறமா கூப்பிடலாம் என்ன? ஐயா சாப்பிடுங்க, டிஃபன் ஆறிட போகுது. சாப்பிடவே மனசு வரல பிள்ளை. பிள்ளை பாரதி பாக்குறதுக்கு அவ சிநேகிதங்களும் அடிக்கடி வருவாங்களே, அவங்க வீட்டுல விசாரிச்ச? விசாரிச்சங்க, ஆனா அங்கெல்லாம் வரலையா. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டாளே. இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலையே. அப்படிலாம் சொல்லாதீங்க. குழந்தை பார்கவி உங்களை பார்க்காம இருக்காது, சீக்கிரமா திரும்பி வந்துடும். டிஃபன் சாப்பிடுங்களேன். யோ, ட்ரிப் ஷீட் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கியா. ஏட்ரா இந்தாங்க சார். ஒன்னாந்து எந்த ஊருக்கு லோடு போச்சு? அன்னைக்கு கேரளா போச்சு சார். வழியில எத்தனை டிக்கெட்டியா போட்ட? அதெல்லாம் நான் செய்யறதில்ல சார். குழந்தை குட்டிக்காரன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதையா சொல்றா. அன்னைக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் சார் போட்டேன். அவன் வண்டியில ஏறணும்னு 200 ரூபாய் பணத்தை கொடுத்து வண்டி எங்கேயும் நிப்பாட்ட கூடாது, போயிட்டேருன்னு சொன்னான் சார். நானும் பணத்தை காசுப்பட்டு போயிட்டே இருந்தேன் சார். கேரளாவுக்கு பக்கத்துல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். பஞ்சரை போட்டு பார்த்தா ஆளை காணோம் சார். ஆள் எப்படியா இருந்தா? ஆள் நல்லா உயரமா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான் சார். இவனா பாரு. ஆமா சார், இவரே தான் சார். வண்டி அடியா. அண்ணே என்னண்ணே உன் சொக்காய பிடிக்காத ஊட்டிய போட்டா பேமானி வண்டியில ஏறா. சரக்கு தான் வாங்கியாச்சுல்ல, வா புறப்படுவான். காட்டுக்குள்ள ஒரு குயிலை பார்த்தேன்டா. அத நம்ம கூட்டத்தோட சேர்க்காம நான் ஊருக்கு போறது இல்ல. நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரியே ஓடுற தண்ணியில மீன் அடிச்சு பிடிச்சிட்டேன். இந்தா பிடிச்சிக்க. இப்ப நான் ஒரு விடுகதை சொல்வேன், நீங்க 2 பேரும் கரெக்டா பதில் சொல்லணும். என்ன? ஓகே ஓகே. ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்து நடுவுல ஒரு மண்டபம் இருந்துச்சான். அந்த குளத்துல ஒரு அப்பா வாத்து, அம்மா வாத்து, குழந்தை வாத்து 3 நீந்திக்கிட்டு இருந்துச்சான். திடீர்னு இடி இடிச்சு மழை பெஞ்சிடும். அப்ப அந்த அப்பா வாத்தும் அம்மா வாத்தும் குழந்தை வாத்து காது கிட்ட ஏதோ சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் மண்டபத்துல ஏறி நின்னுச்சான். அப்ப அந்த அப்பா வாத்தும் அம்மா வாத்தும் அந்த குழந்தை வாத்து கிட்ட என்ன சொல்லி இருக்கும்? மழை வருது, மழையில நனையாதீங்கன்னு சொல்லி இருக்கோம். வாத்துக்கு பேச தெரியாது, இப்படித்தான் கத்தி இருக்கும். யாரா நீங்க?
எனக்கு பயமா இருக்கு. காட்டுக்குள்ள கஞ்சா வாங்க வர பசங்க என்கிட்டயே வேலையா காமிக்கிறானுங்க. சரி சரி வாங்க. அந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியே போன அன்னைக்கு ராத்திரி 2 கைதிங்க ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு காரை திருடி அதுல ஓடி இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் முண்டந்தோர காட்டு பகுதியில் இருக்கிறதா போலீஸ் தகவல். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? எல்லாமே தெரியுது. தப்பிச்சுக்கிட்டு போன கைதிங்க 2 பேரும் நம்ம பொண்ண லபக்குன்னு கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? பெரிய நுனி இலையை போட்டுக்கிட்டு வடை பாயசத்தோட சாப்பிட போறோம். Shut up. உடனடியா நாம முண்டந்துரைக்கு புறப்படுறோம். Follow me. இந்த காட்டுல வரும்போது பயமா இல்ல? அதுக்குதான் என்ன மாதிரி தில் இருக்கணுங்கிறது. இப்படித்தான் 1975ல ஒரு கேஸ் விஷயமா மசனகுடி காட்டுக்குள்ள போயிட்டேன். காடுனா காடு, பயங்கர காடு. துப்பாக்கி கூட இல்லாம நிராயுதபாணியா போய்கிட்டு இருந்தேனா அப்ப எதிரில ஒரு யானை என்ன நோக்கி சார்ஜ் பண்ணி வந்துகிட்டு இருந்தது. உடனே குபீர் யானை மேல பாஞ்சு அதோட இத புடிச்சிட்டேன். தந்தத்தை தான். அத புடிச்சு அப்படியே கட்ட 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 கட்டன்னு தலைய திருப்பிட்டேன். இருங்க, யாருக்கிட்ட காது குத்துறீங்க? ஏய், என்ன நீ நம்பலன்னா ஒண்ணு செய். நேரா மசனகுடி காட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு யானைக்கு தலை மட்டும் இப்படி திரும்பி இருக்கும். ஒருவேளை டாடி கொண்டு போறோம். டாடி, டாடி.
யார் நீங்க? நாங்க தான் துப்பறியும் நிபுணர்கள். ஜாக்கி, ஜான். நீங்க தான் போட்டோ தண்ணியில விட்டீங்களா? ஆமா. ஆமா. ஏய், என்னோட போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கணம் நீதிபதி அவர்களே, எஸ். நடுவில் சென்று அமருங்கள். ஓகே. யுவர் ஆனர், நட்டநடு காட்டிலே அவசரமாக அதிரடி விசாரணை தொடங்குவதால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த பார்கவியும் இந்த கேஸை என்னிடம் ஒப்படைத்த பார்கவியின் தந்தை ரங்கராஜனின் சார்பாக நானும் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளலாமா? எஸ். ருஷி, 18 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உன் தந்தையை மறந்து மீறி மதிக்காமல் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது நியாயமா? யுவர் ஆனர், ஒரு சிறு திருத்தம். என்னை பெற்றது எனது தாய், வளர்த்தது என் வீட்டு வேலையாள். ஒவ்வொரு நாளும் என் மீது வெறுப்பை காட்டி என் மனதை நோக வைத்தவர்தான் என் தந்தை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நல்லபடியாக பெரிய இடத்திலே உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையில் ஓடி ஆடி உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருந்த உன் தந்தை ஏதோ ஒரு சில நேரங்களில் உன் மீது எரிந்து விழுந்திருக்கலாம். அதையெல்லாம் பெரிதுபடுத்தி நீ வீட்டை விட்டு ஓடி வந்தது மாபெரும் தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். இப்பொழுது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உன்னையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். நீ வந்து அவரை பார்க்காவிடில் அவர் உடல்நிலை மேலும் மோசமாகும் என்பதை நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். எனது தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விட்டேன். மேலும் என் மேல் அன்பு செலுத்தும் 2 பாச உள்ளங்களை பிரிந்து என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்பதை கணம் நீதிபதி அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். யார் அந்த இருவர்? சினம். காட்டிலே மறைந்து மறைந்து வாழும் பேடிகள். அவர்களுடைய சரித்திரமே என் கையில் இருக்கிறது. அவர்களிலே ஒருவன். என்னை பற்றி பேசுங்கள், என் தந்தையை பற்றி பேசுங்கள். அவர்களை பற்றி பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. அது எப்படி? அவர்கள் கயவரை. இது பாருங்க அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கெட்டவங்களா இருந்து என்ன கட்டாயப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா உங்களை பார்த்த உடனே என்ன கொண்டு போய் அப்பா கிட்ட விட்டுட்டீங்கன்னு சொல்லிருப்பேனா இல்லையா? ஆமாமா. இனிமே என் மனச பாத்துக்கவே முடியாது. தேவையில்லாம நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். என்ன இங்க பார்த்ததா எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க பிளீஸ். ஏம்மா, இதுதான் உன் முடிவா? உன்னோட வாழ்க்கையை பத்தி நீயே உறுதியா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? God bless you, my child. பார்கவி, மிஸ் பார்கவி, உன் இஷ்டம் போல வாழலாம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. நாங்க வரோம். பாய் பாய். சோக்க போட்டு ஸ்டார்ட் பண்ணு. என்ன விக்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? ராத்திரிக்குள்ள ரெடி ஆயிடுமா? அவசரப்படாத, பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அதுக்குள்ள விக்டர், ராத்திரில லைட் இல்லாம நாம இருந்துடலாம். அவன் பார்க்கவி, அவளால இருக்க முடியாது. சீக்கிரம் ரெடி பண்ணு. சரி சரி. இப்ப இந்த சரௌண்டிங்ல தான் அவங்க பதுங்கி இருக்கானுங்க. அவனுங்களை பிடிக்காம போறதில்ல. எஸ் சார். கமா. ஏன் பார்கவி ஒரு மாதிரியா இருக்க? மனசுல ஏதேதோ எண்ணங்கள், அதெல்லாம் நடக்குமா நடக்காதங்கிற பயம். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத பார்கவி. மனசு தைரியப்படுத்திக்கிட்டா எல்லாம் நடக்கும். எனக்கு அப்படி தோணலையே. உன் மனசுல அப்படி என்ன இருக்கு? எனக்கு கொஞ்சம் சொல்ல. பாரத், எல்லாரும் தர மேலதான் நடக்கணும்ன்றது நியதி. ஆனா எனக்கு ஆத்து தண்ணி மேல ஆசையோட நீயும் நானும்
பேசிக்கிட்டே நடந்து போகணும்னு தோணுது. இது சூப்பர். உன்னோட அடுத்த ஆசை என்னம்மா? காத்து யாரும் பார்த்தது கிடையாது. ஆனா எனக்கு நாம 2 பேரும் சந்தோஷமா காத்த கையில பிடிச்சு விளையாடணும் போல தோணுது. இது படு சூப்பர். உன்னோட 3வது ஆசையை சொன்னா ஒண்ணு எனக்கு பைத்தியம் பிடிக்கணும், இல்ல உனக்கு பைத்தியம் பிடிக்கணும். ஏதாவது நடக்கிற மாதிரி ஆசைப்படுவியா? அப்படியோ சாதாரணமா சில ஆசைகள் தோணுது. அப்போ அத சொல்லு. என் மேல ஆசை வச்சிருக்கிற நீயும், உன் மேல ஆசை வச்சிருக்கிற நானும் கணவன் மனைவியா ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தோணுது. இது பார் பார்கவி, மனுஷன் சில விஷயங்கள்ல முதலே உஷாராயிடுவான், சில விஷயங்களை கடைசியில மாட்டிட்டு திணறுவான். இப்ப நான் அந்த நிலைமையில இருக்கேன். முயற்சி பண்ணா இதுக்கு முன்னாடி நீ சொன்னியே அந்த காத்த கூட கையில பிடிச்சு விளையாடிடலாம், தண்ணி கூட நடந்துடலாம். ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன் பாரத், ஏன் நடக்காது? இனிமேலும் உன்கிட்ட எதையும் நான் மறைக்க விரும்பல. நான் யாரு, என்னோட நிலைமை என்னங்கிறத உனக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறத நீயே தெரிஞ்சுக்குவ. பிரதர், அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத. அப்ப நீயே வந்து அவகிட்ட சொல்லு. ஒவ்வொரு தடவையும் உன் பேச்சை கேட்டு நான் சும்மா இருந்தது போதும். இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க விரும்பல. ஜெயில என்ன பார்த்ததை சொல்லு, சும்மா இருந்தவன ஆசை காட்டி வெளியில கூட்டிட்டு வந்ததை சொல்லு. அன்னைக்கு அவளை கொண்டு போய் விட்டுலான்னு சொன்னப்ப அவ இங்கே இருக்கட்டும் சொன்ன நீயே சொல்லு. பஞ்சையை நெருப்பி பக்கத்துல வச்சு பத்த வச்ச நீயே சொல்லு. நான் யாரு, என் நிலைமை என்னங்கறத நீயே சொல்லு. அவர் ஒன்னும் சொல்ல வேணாம் பாரத், எனக்கு எல்லாமே தெரியும். நீ யாரு, உன் நிலைமை என்னங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பத்தி எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியுமா? எப்படி பார்கவி, எப்படி? ஆமா பாரத், நான் உன்னை முதல்ல எங்க பார்த்தேன்னா மினிஸ்டரோட பையன் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொண்டு போய் ஊர்ல விட்டுறியா? வர சொல்லுங்க. அவள்கிட்ட விட்டுருவானா? என்னையா தப்பா நினைச்சு கூடாது, அவங்க கிட்ட நான் சொல்லிருக்கேன், போய் வண்டியில இருக்கீங்க. சரி வாங்கடா போலாம். ஏய், அம்மா, உங்களை எல்லாம் பிரிஞ்சு போறதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குமா? இத பாருமா, எனக்கோ வயசாயிடுச்சு. அப்பா இல்லாத உன்ன நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இப்ப அமைஞ்சு வந்திருக்குமா. தைரியமா இருந்து புகுந்த இடத்துல எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுமா. நம்ம ஊருக்கு வரங்கிற விஷயத்த உங்க செட்ட கூட சொல்லிட்டீங்களா? அடடே, அதெல்லாம் இல்லனே, இப்ப சொல்லிட்டா போச்சு. ஹலோ, யார்? லலிதாவா? நான் தான் பேசுறேன். நான் ஊருக்கு ஒன்ன பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வரும்போது கல்யாண பொண்ணு மாதிரி பல பல பலன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்த உடனே முதல் இரவு தான். இந்த கோமா என்னம்மா முதல் இரவுன்னு பயந்துட்டியா? நான் கத்து கொடுக்குறேன். கையை விடுற பொறுக்கி. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நடந்துட்டீங்க. யாரா நீ?
நம்மளை கூட்ட அடி பாவி மவளே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் சிவனே இருக்கலாம்னு நினைச்சேன். இப்ப என்ன ரோட்டுக்கு கோர்ட்டுக்கு அலைய வச்சுட்டியே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, ஏன்டி இப்படி பண்ணுன? ஏன்டி இப்படி பண்ணுன? அம்மா, நான் மட்டும் இப்ப இவனை குத்தலைன்னா என்ன காப்பாத்த வந்த இந்த அண்ணனை கொத்து கொண்டு இருப்பாங்க. எனக்கு இதை தவிர வேற வழி தோணலம்மா. என்ன மன்னிச்சிருமா. நீயோ ஒரு அனாதை, நீ நினைச்சு பாவம் பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலாம். அழாதீங்க, இத பாருங்கம்மா, நீ வாழ வேண்டிய பொண்ணு, அதுக்காக இந்த கொலைப்பழியை நான் ஏத்துக்கிறேன். இத வெளியே சொல்ல மாட்டேன்னு 2 பேரும் எனக்கு செய்ய வேண்டாம்ப்பா, எங்க கஷ்டம் எங்களோடவே போகட்டும்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என்ன உங்க மகன் மாதிரி நினைச்சு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு ஒரு பொண்ணுக்காக படி ஏத்துக்கிட்டு உன்னை பார்த்தப்போ உன் மேல ஒரு தனி அன்பு மரியாதையும் ஏற்பட்டுச்சு. கேஸ் நடக்கிற ஒவ்வொரு நாளும் மனசுல ஒரு பாரத்தோட உன்னை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் பாரத் தான் இந்த கொலை செய்திருக்கிறார். ஆகவே குற்றவாளிக்கு அதிகபட்ச உன்னோட அமைதியான முகத்தை பார்க்க பார்க்க ஒரு இனம் தெரியாத அன்பு ஏற்பட்டு அது காதலாவே மாறிடுச்சு. அந்த மந்திரி உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். சட்டத்தால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு முடிவு பண்ண. அங்கதான் விக்டருங்கிற நல்லவரோட நட்பு எனக்கு கிடைச்சது. விக்டர், என்ன பால்பாண்டே? இந்த பொண்ணு ஒரு பத்திரிகை நிருபர், ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா? என்கிட்டயா? சரி வாங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்க ஒரு கைதி, அப்படி இருக்க வார்டனை பால்பாண்டின்னு பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான்மா. ஓ, அப்ப நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லுங்க. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் பெரிய ஆள் தான். அப்புறம் ஏன் விக்டர் ஜெயில இருந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, குற்றம் செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதாமா ஆகணும். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க? வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாமா. அந்த கஷ்டம் என்னன்னே தெரியாம என் தம்பியை நான் வளர்த்தேன். அவனும் என் பேச்ச மீறாம நல்லபடியா நடந்து படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்தான். அவனுக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்க விஷயத்த அவன்கிட்ட சொன்னப்ப அவன் வேற யாரையோ காதலிக்கிறதா சொல்லி என் பேச்ச மீறி பேசிட்டான். கோபத்தில் நான் அடிச்ச அடியில கீழே விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லை, செத்து போயிட்டான். அன்னையோட என் சொத்து சுகங்கள்லாம் தூக்கி போட்டு போலீஸ்ல சரணடைஞ்சு இன்னைக்கு நான் ஜெயில சுத்திக்கிட்டு. ஐ அம் வெரி சாரி. இருந்தாலும் இதுல என்ன விக்டர் பிரயோஜனம்? உங்க தம்பி காதலை நிறைவேற்ற முடியாது. நீங்க உங்க பணபலத்தை வச்சு வேற எல்லாம் காதலர்களை சேர்த்து வச்சாவது சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா? நீ சொல்றது கரெக்ட்மா. ஆனா அந்த நேரத்துல உன்ன மாதிரி தைரியமா என்கிட்ட சொல்றதுக்கு யாரும் இல்லையே. இப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேக்குறேன்னு வச்சுங்க. என்னம்மா, என்னாச்சு? ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்க இளகிய மனசு பார்த்தா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தோணுது. சுத்தி வளைச்சு பேசாத. என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கற. உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. நான் மனசார ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்க தான் அவர் கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணும். ஜெயில்ல உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்த நான் முடிவு பண்ணிட்டேன். நீ தப்பிச்சு வரும்போது உன்னோட கார்ல அடிபட்டு நான் இங்க வந்து சேர்ந்தது எதிர்பாராம நடந்த சம்பவம். வந்த இடத்துல உங்க 2 பேரையும் பார்த்த உடனே எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நல்லா தெரிஞ்ச விக்டரே என்ன தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாரு. நானும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன். அவ விருப்பப்படியே நிரபராதியான உன்னை தப்பிக்க வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் மேல வந்த இடத்துல எவ்வளவோ சம்பவங்கள் உனக்கு சாதகமா அமைஞ்சும் என்ன ஒரு தடவை கூட கெட்ட எண்ணத்தோட தொட்டது கிடையாது. அதனால உன் மேல ஒரு இனம் புரியாத அன்பு ஏற்பட்டு என் மனசை பறி கொடுத்துட்டேன். இப்பேற்பட்ட உன் கூட ஒரு நாள் மனைவியா வாழ்ந்தா கூட போதும்னு நான் நினைக்கிறது தப்பா பாரத்? ஒரு பொண்ணை வாழ வைக்கணுங்கிற எண்ணத்துல பழிய நீ ஏத்துக்கிட்ட. தூக்கு தண்டனைக்கு போக போற உன்னை காப்பாத்தி உன்னையே கணவனா அடையணும்னு நினைக்கிறா பாரு. நீங்க 2 பேரும் வாழ வேண்டியவங்க, அதுக்கு நான் பொறுப்பு.
மஞ்சள் குங்குமம் சேர்த்து வச்சு தாலியை வச்சிடறேன் சார். நல்லபடியா நடக்கும் எல்லாம். 10 ரூபா ஆச்சு சார். சரி இந்த வரேன். வாங்க சார். Bloody bastard! என்னையா கால வலிக்குது சார். சார் என்ன விட்டுட்டு போகாதீங்க சார்.
விக்டர் விக்டர் நாங்க நாங்க தான் தான் பாரத் பார்கவி பார்கவி பேசுறோம். எங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சேன். துப்பாக்கி சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த எங்களை திரும்பி போக சொல்லிட்டீங்க. நாங்களும் உங்க பேச்சை மீற முடியாம திரும்பி வந்து இப்போ உங்ககிட்ட மனம் விட்டு பேசிட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த தைரியத்துல இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில வாழ்ந்துட முடியுங்கிற நம்பிக்கையில நாங்க இங்க இருந்து போக போறோம். நாங்களும் நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையில உங்களை வந்து பார்க்க வருவோம். இப்போதைக்கு நாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உங்களை வந்து பார்ப்போம். ராமூர்த்தி சார், இவன் கண்ணு முடிச்சிட்டான். நான் அவனை போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. எஸ் சார். புது கல்யாணம் பண்ண சார் உங்களை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு சார். என்னையா ஆக்சிடென்ட் கேஸ் சார். ஹஸ்பண்ட் ஸ்பாட்ல அவுட் சார். அந்த பொண்ணுக்கு பலமான அடி சார். வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்லுது சார். நீங்க என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு எழுதிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். யோ, பஸ்ல நடந்த கொலை விஷயமா பாரத்துங்க உடனே பிடிச்சாகணும். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. நீயே எழுதி வாங்கி வை, நான் வந்து பாத்துக்கிறேன். சரி சார். எஸ்பி சார், பஸ்ல நடந்த கொலைய நீங்க தேடிட்டு இருக்கிற பாரத் செய்யல. அத நான் தான் செஞ்சேன். என்னம்மா சொல்ற? ஆமா சார், என் கல்யாணத்துக்காக நாங்க பஸ்ல போயிட்டு இருந்தப்போ பாரத் என்ன நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சாலும் அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அதனாலதான் இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல என் கணவரை இழந்துட்டு இந்த நிலைமையில இருக்க. எஸ்பி சார், பாரத் நிரபராதி சார். இந்த கொலை சம்பந்தமா என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை எனக்கே வாங்கி கொடுங்க. அவரை விட்டுருங்க ப்ளீஸ். விக்டர், என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் உங்களை வந்து பார்ப்போம். தன்னை வந்து சந்திக்கும் என்ற நம்பிக்கையில் விக்டர் காத்துக் கொண்டிருந்தான்.